கும்ப ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாதங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது? கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். வாழ்க்கையில பெரிய சாதனைகள் பண்ணணும், பெருசா வாழ்க்கையா வாழணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணணும், குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி. எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நான் உழைப்பேன் சார், வாழ்க்கையில எப்படியா ஜெயிச்சிருவேன் சார்னு நம்பிக்கையோட வாழக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பதுக்கு. ஆனா அந்த நிலைமை இப்ப இருக்கான்னு கேட்டா எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்ப கும்பராசி என்பதை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த நிலைமை எல்லாமே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த அடுத்த 3 மாதங்கள் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில் இந்த ஒவ்வொரு கும்பராசி என்பவர்களும் பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான விஷயங்கள லாபங்கள் வரும், பண வரவுகள் வரும். அந்த மாதிரி முயற்சிகள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா செய்து கொள்வது சிறப்பு. மொத்தத்தில் கும்பராசி என்பவர்கள் நெருக்கடி இருக்க தான் செய்யுது. அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அற்புதமான தருணம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 மாத கால அளவுக்கு எந்த மாதிரி யோக பலனை 12 ராசி என்பர்கள் அனுபவிக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சினால் நடக்குது, சனி பயிற்சினால் நடக்குது. அதே போல் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்லவைகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. அந்த மாதிரி மாற்றங்கள் அடுத்த ஒரு 3 மாதங்களில் எதா இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி பின்னாடியே மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால பலவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு 12 ராசி என்பவர்களுக்கு இருக்கு. அது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள்? சிலதுல பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கு, சிலதுல நிறைய யோகங்கள் வரும், அதிர்ஷ்டங்கள் வரும். அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு, என்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா 12 ராசி என்பவர்களுக்கும் இப்ப பார்க்க போறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாதங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது? கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். வாழ்க்கையில பெரிய சாதனைகள் பண்ணணும், பெருசா வாழ்க்கையா வாழணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணணும், குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். அதற்கான உழைப்பை போடக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நான் உழைப்பேன் சார், வாழ்க்கையில எப்படியா ஜெயிச்சிருவேன் சார்னு நம்பிக்கையோட வாழக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. ஆனா அந்த நிலைமை இப்ப இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. எல்லாத்துலேயும் பிரச்சனை, எல்லாத்துலேயும் விரக்தி, கடுமையான ஒரு மன போராட்டமான சூழ்நிலையில் இப்போ இருக்கீங்க. அது வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அப்பா அம்மா கூட பிறந்தவங்களால இருக்கலாம். அதேமாரி வெளியில் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இல்லை, ஒரு எல்லாரும் நம்மளை ஏமாத்துற மாதிரி சூழ்நிலை, ஒரு அவமானம் நடக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு சண்டை சச்சரவுகள், காதலில் தோல்வி, அதேமாதிரி திருமண வாழ்க்கையில் தோல்வி, எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்போ கும்பராசி என்பதை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த நிலைமை எல்லாமே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த அடுத்த 3 மாதங்கள் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறார். அந்த வக்கர நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகும்னா, முதல்ல உங்களுடைய மனநிலை மாறும். உங்களுடைய மனநிலை மாறினாவே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். ஏன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, மன போராட்டத்தில் இருக்கீங்க. சார் நான் எதெல்லாம் ட்ரை பண்ணுறது சார், எத்தனை வாட்டி ட்ரை பண்ணேன் சார், எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது வேலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய நேரம். அந்த முயற்சி போட்டிங்க இல்லையா, அதற்கான விளைவு ரொம்ப ஈஸியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் ஒரு நெருக்கடி இருக்குது, இல்லைன்னா சொல்ல, எல்லாரும் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, வேலையில் கஷ்டப்படுத்துவாங்க, வேலையில் 4 பேர் வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு கம்பல்ஷனில் நீங்கள் வேலையை விட்டு வெளில வரா மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும், சண்டை போட்டு வரா மாதிரி இருந்திருக்கும்,
தேவையில்லாத உங்களை அவமானப்படுத்தி அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்தித்தவர்கள் கும்பராசி என்பர்கள். அந்த நிலை மாறப்போது, நல்ல இடத்துல வேலை கிடைக்க போது, அந்த அவமானம் தான் உங்களை பாதுகாக்க போகுது, அந்த அவமானம் தான் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல போகுது அப்படின்ற விஷயத்த மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 மாதத்துல நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், பெரிய பதவிகள் கிடைக்கும், பெரிய சம்பளத்தில் போய் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பது செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நஷ்டம், நெருக்கடி சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், பணம் வரவு இல்லை, கொடுத்த இடத்துல பணம் வர மாட்டேங்குது, சரி பணம் நம்ம வெளியில எங்கேயாவது வாங்கலாம்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது, ஒரு லோன் அப்ளை பண்ணால் 6 மாதமாக இந்த தரேன் நாளைக்கு தரேன் எப்படி இழுத்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னாரு பணம் தரேன்னாரு, இத்தனைக்கு வட்டிக்கு தான் தராரு, அவரே அடுத்த வாரம் சொல்கிறேன், இந்த வாரம் சொல்கிறேன், இப்போ தீபாவளி வந்துச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன், தீபாவளி கழித்து பார்க்கலான்னு சொல்லிகிட்டே இருக்காருன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கவங்களுக்கு அந்த நிலைமை மாறும். பொருளாதார உதவிகள் கிடைக்கும், பேங்க் லோன் கிடைக்கும், பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் இருக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவான திங்கிங் மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸில் கண்டிப்பாக ஜெயிப்போம். எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் ஏற்கனவே என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ணீங்க, அதில் யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்தீங்க எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு பேசுங்க, அதிகமான வாடிக்கையாளரை போய் பாருங்கள், மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். முடிஞ்சால் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ப்ராடக்டை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மூடுக்கு வந்துடுவீங்க. யாரும் 4 பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்னங்க பண்ணுறீங்க, இது என்ன ரேட்டுன்னு கேட்கும்போது என்ன ஆகும், ஓ நம்மளுக்கும் சில ஆர்டர்ஸ்லாம் வரும், நம்மளாலையும் சில பொருள்லாம் விற்க முடியும், நம்மளாலையும் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை என்ன பண்ணுன்னா அடுத்த நிலை சம்பாத்தியமாக மாறும், கடன் பிரச்சனைகள் குறையும், தேவையில்லாத நெருக்கடி கம்மியாகும், தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நிறைய கும்பராசி என்பது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க, வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் செய்கிறேன் சார், ஒன்றுமே பண்ண முடியல, எல்லா இடத்துலையும் தப்பு நடந்துகிட்ருக்கு, எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஆகிட்டுருக்கு, எதை சமாளிக்க முடியாமல் அலைஞ்சிட்ருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திச்சிட்ருக்கீங்க. வீட்டில் ஒரு பிரச்சனை, இடத்துல ஒரு பிரச்சனை, இல்லை இடம் விற்க முடியாமல் ஒரு பிரச்சனை, வீடு விற்க முடியாமல் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறி வீடு விற்கும், இடம் விற்கும், அதனால் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் மாறும், ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலேருந்து வெளில வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது, சண்டைகள் இருந்தால் இருக்குது, அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் சண்டை போடாதீங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்னொருத்தர் யாராவது உங்களை தொல்லை பண்ணால் கூட நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது. சார் நான் அமைதியாக தான் சார் இருக்கேன், இருந்தாலும் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா அதிகமான தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அதை செய்து கொள்வது சிறப்பு. உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் நடக்கும்ன்றதை அதையும் தெரிஞ்சுக்கிங்க, நல்லது. திருமணம் ஆகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரன் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிப்பீங்க. ரொம்ப எதிர்பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய திருமணம் பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, செஞ்சிட்டீங்க, உடனே கல்யாணத்தை பண்ணிடுங்க, லேட் பண்ணாதீங்க. அதுக்கு தான் இந்த 3 மாதம் பலனே சொல்கிறோம். கார்த்திகை மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சிருங்க. இல்லை தை மாதத்தில் பெரிய மண்டபம் பார்க்கணும், பெருசாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு பாதிப்புகள் வரும். சில நேரத்தில் தடையாகலாம், சில நேரத்தில் பிரச்சனை ஆகலாம், இல்லை பையன் ஒத்துக்காமல் போயிடலாம், பொண்ணு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த ஒவ்வொரு கும்பராசி என்பவர்களும் பார்த்திங்கன்னா பொருளாதார சம்பந்தமான விஷயங்களில் லாபங்கள் வரும், பண வரவுகள் வரும். அந்த மாதிரி முயற்சிகள் எதாவது பண்ணுறீங்கன்னா செய்து கொள்வது சிறப்பு. மொத்தத்தில் கும்பராசி என்பவர்கள் நெருக்கடி இருக்க தான் செய்யுது, அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அற்புதமான தருணம், முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த 3 மாதங்களில் உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாற்போல் தசாபுத்தி தந்தாற்போல் பலன்கள் மாறும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை, கேது திசை, சனி திசை, ஏன் சுக்கிர திசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் காரணமாக அமையும். அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் PDFில் கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிரசன்னம், அதே போல் வாஸ்து, நியூமராலஜி எல்லா விதமான வகுப்புகளும் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது, ஆன்லைன் வகுப்பும் நடக்குது.
குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.